சிவாய நம டிகேஎஸ் அட் சிங்கப்பெருமாள் கோயில். பாருங்கள், ஏசி ட்ரெயின் போகுது இல்லைங்களா? இந்த ஏசி ட்ரெயினில் தான் அடியேன் வந்தேன் தாம்பரத்துலேருந்து. மூணே காலுக்கு தாம்பரத்தில் புறப்படுது. பாருங்கள், இந்த டைமில் சிங்கப்பெருமாள் கோயில் வந்தாச்சு. சிங்கப்பெருமாள் கோயில் இங்கேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர். இங்கே ஒரு லெவல் கிராசிங் இருக்குது. அந்த லெவல் கிராசிங் வழியாக நம்ம போனோம்னா ஒரு 3 கிலோமீட்டர் வந்து திருக்கச்சூர் திருக்கோயில் செல்லுகின்ற இடம். பாருங்கள், என்ன மாதிரி சிவன் பாருங்கள், இவ்வளோ அமைதியான இடத்துல, அதுவும் சென்னை மாநகரில் இப்படி ஒரு அமைதியோட சிவபெருமான் கோயில், அதுவும் இன்றைக்கி நிறைஞ்ச பௌர்ணமி. எந்த இடத்துல இது மாதிரி இருக்கு பாருங்கள், நிசப்தமாக இருக்குது பாருங்கள். ஸோ அப்படி ஒரு அருள் இன்னைக்கு பௌர்ணமி நாளில் டிகேசி கிடச்சிருக்கு. சிவாய நம சிவாய நம. சிங்கப்பெருமாள் கோயில் லெவல் கிராசிங் கேட்டு உள்ளே வந்தால் இந்த ரோடு வரைக்கும் வந்துடலாம். இந்த பின்னாடி தெரிஞ்சு பாருங்கள், இதுதான் சிங்கப்பெருமாள் கோயில் லெவல் கிராசிங்லேருந்து வர பின்னாடி தெரியக்கூடிய தெரு. அந்த ரோடு வழியாக வந்து இங்கே லெஃப்ட்டு எடுத்தோம்னா மருந்தீஸ்வரருக்கு போகலாம். மருந்தீஸ்வரர் ஆலயம், மலை உச்சிக்கு போகிற தீபம், மகா தீபம் ஏற்றுற இடம் இந்த இடத்துல பிரியுது பாருங்கள். நேராக வருதா? நேராக வந்து அவர் பாருங்கள், ரைட்டில் போகிறாரு. ரைட்டில் திரும்புகிற இடம் வந்து உங்களுக்கு கச்சபேஸ்வரர் திருக்கோயில் போகிறதுக்கும், லெஃப்ட்டில் திரும்பி போனோம்னா உங்களுக்கு பின்னாடி பாருங்கள், பின்னாடி போகிற பாதை வந்து மருந்தீஸ்வரர் கோயிலுக்கும் போகலாம். ஸோ அருமையான ஸ்தலம். இப்படி ஒரு பாக்கியம் டிகேஎஸுக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. ஆலயனுடைய இந்த 3 நாட்கள் மலை உச்சி தீபம் ஏற்றக்கூடிய விளம்பர பலகை அது பின்னாடி தான், அது முன்னாடி நின்று தான் எடுத்திருக்கேன் இந்த பதிவு. ஸோ அருமையான முதல் தரம் வரக்கூடிய இடம் பாருங்கள். இவ்வளோ பெரிய ஊர்லாம் இருக்கிறது. அடியேன் 2002 இருக்கிறேன். டிகேஎஸுக்கு வந்து பாருங்கள், ஒரு 3 நாளுக்கு முன்னாடி தான் வந்து திருக்கச்சூர் ஊரை பேரே தெரிய வருது. அப்போ தான் அருள் இருக்கார் பார்த்தீங்களா ஐயா? சிவாயிடும் சிவாயிடும். ஸோ நல்லா ஒரு இந்த ஸ்தலத்துக்கு வந்தாவே ஒரு அமைதியான மனசு ஏற்படுது. எப்படியாப்பட்ட மனபாரம் உள்ளவர்கள் கூட இந்த இடம் வரும்போது அந்த மனபாரத்திலிருந்து, ஏன்னா மருந்தீஸ்வரர் மனம் என்ற மனத்துக்கு மருந்து ஈஸ்வரர் தான். நிறைய பேருக்கு விஷயம் தெரியாது. ஆமாம், மனது என்ற மனசுக்கு மருந்தீஸ்வரர் தான் மருந்து, மகா மருந்து அவர். அதை விட ஒரு மருந்து எதுவும் இல்லை. பாருங்கள், இந்திரன் சுந்தரர் அவங்களாம் வந்து இந்த இடம் பிரசித்தி பெற்ற இடம். ஐயோ, கோயிலுக்கு எப்படியா போகிறது? கோயிலுக்கு கச்சபேஸ்வரர்மா இப்படியே தான். கரெக்டான வழி ஒன்றுமே இல்லை அங்கே வந்து. ஏன்னா ஆட்டோ வந்து மருந்தீஸ்வரர் கோயில் வரைக்கும் ஆட்டோ போகுது. ஜஸ்ட்டு 20 ருபீஸ் தான். பாதி வழியிலே உங்களுக்கு 1.5 கிலோமீட்டர்லேயே நம்ம இவர் வந்துடுறாரு, கச்சபேஸ்வரர். 1.5 கிலோமீட்டர்லேயே பாருங்கள் என்ன மாதிரி டிகேஎஸ் பாருங்கள். சிவன் பாருங்கள், சும்மா ராஜ கம்பீரமாக எடுத்து போகிறார் பாருங்கள். ஒயிட் அண்ட் ஒயிட்டில் சுந்தரர் எப்படி வந்தார்? ஆமாம், இந்த இடத்துல சுந்தரர் வந்த இடம் இல்லை, ரொம்ப நெருங்கிய தோஸ்தாச்சு சிவருக்கு, ரொம்ப தோஸ்து சுந்தரர். ஸோ சுந்தரருக்கோசரமே விருந்து ஒவ்வொரு இல்லத்திலையும் போய் அன்னபாலிப்புக்கோசரம் அன்னம் வழங்கி அவரை உபசரித்ததுனால அவர் விருந்தீஸ்வரர். பாருங்கள், நல்லா பின்னாடி பாருங்கள், நல்லா அருமையான பில்டிங்லாம் கட்டி சிவன் அருள் கடாட்சம் கொடுத்துருக்கார் பாருங்கள். அவருடைய ஜூரிடிக்ஷனில் இருக்கிற வீடுங்கள்லாம், அதெல்லாம் ஒரு வாய்ப்பு தான். சிவன் அளிக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். ஒரு தடவை தான் அந்த வாய்ப்பு மகாலட்சுமி கிட்டேருந்து சிவன்கிட்டேருந்தும் கிடைக்கும். ஆமாம், ஸோ அப்படிப்பட்ட வாய்ப்பு நமக்கு இன்றைக்கி இங்கே வந்து அருளக்கூடிய பாக்கியம் கிடச்சிருக்கு. சிவாய நம சிவாய நம சிவாய நம.
திருக்கொச்சூர் ஸ்ரீ கச்சபேஸ்வரர் திருக்கோயில். கோயில் எங்கம்மா? நேரம் போகணுமா கோயிலுக்கு? ஸோ இது பள்ளிக்கூடமாம்மா? எல்லாம் பேரண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. பிள்ளைகளை அழைச்சின்னு போகிறதுக்கு. ஏன்னா 2 நாள் மழைக்கு லீவ் விட்டு நீ தான் திறந்துக்கிறாங்க. பேரண்ட்ஸ் ஆர் வெயிட்டிங். நல்ல ஒரு அமைதியான இடம். அதுவும் இந்த கார்த்திகை மாதம்லாம் நீங்கள் இந்த இடத்துக்கு வரும்போது நல்ல அந்த ஃபீல் நல்லா தெரியுது. நகர வாழ்க்கைக்கும் இங்கே இருக்கிற திருக்கச்சூரில் வந்து இறங்கினோடனே நம்ம மனபாரமானது அப்படியே சும்மா லைட்டாக நல்லா அதை அனுபவிக்கிறேன். ஸோ அந்த அனுபவிக்கிறனுடைய வெளிப்பாடு தான் அப்படியே இந்த பதிவு, புன்னகையோட பதிவு. எப்படி சுந்தரர் வந்தாரோ அது மாதிரி நேற்று மேல்மலையனூர் தாயே வந்து எனக்கு வழிகாட்டினாங்க. அம்மா மேல்மலையனூர் தாயே வந்து நேற்று பதிவில் பார்க்கலாம் நீங்கள். மலையனூர் தாய் அப்படியே அந்த அம்மாவே வந்து இருள் நீக்கி அம்பாள் தாயார் அந்த அம்மாவை அமுச்சு, மலையனூர் தாயாரை அமுச்சு கிரிவலம் செய்ய வச்சு. கிரிவலம் வனப்பகுதிப்பா. நான் கிரிவலம்லாம் போகிற நிலைமையிலே இல்லை. அது மாதிரி பிளானே கிடையாது. ஸோ அப்படியாப்பட்டவங்கள எடுத்து இதுதான் பின்னாடி தெரியக்கூடிய ஆலயம் தான் கச்சபேஸ்வரர் திருக்கோயில். ஸோ வேலைப்பாடு நடக்குது. வந்தாச்சு. இனிமேல் உள்ள சிவாய நம சிவாய நமச்சிவாய நற்றுணையாவது நமச்சிவாயமே. ஸோ அப்படியாப்பட்ட நேற்று அருள் காட்சியை அம்மா மேல்மலையனூர் ஆதிபராசக்தி தாயாரினுடைய அனுகிரகத்தோடு இந்திரர், சுந்தரர், வருண பகவான், சூரிய பகவான், இத்தனை பகவான்களோட அடியேன் டிகேஎஸ் நேற்று வனப்பகுதியில் மேல்மலையனூர் தாய் முன் செல்ல அடியேன் பின் சென்றேன். இதுதான் நிஜம். சாதாரணமாக எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு நம்ம திருக்கச்சூர் கிரிவலம் சொல்லுகின்ற வாய்ப்பு கிடைக்காது. ஸோ அவருடைய அருள்கிரகம் சிவன் பார்வதி தாயாருடைய அருள்கிரகம் இல்லாமல் திருக்கச்சூர் வரவே முடியாது. பாருங்கள், 2002 டிகேஎஸ் வந்து நம்ம பெருங்களத்தூரில் இருந்தும் இந்த இடத்த பற்றி தெரியல. பாருங்கள், 3 நாளுக்கு முன்னாடி தான் அருள் இருக்காது. ஸோ எப்பப்போ அருளணுமோ அப்பப்போ. ஸோ அந்தளவு இதெல்லாம் வந்து திருக்கச்சூர்லாம் ஒரு உச்சமான சிவஸ்தலத்தில் உச்சமான முக்தி பெறக்கூடிய அவர்களுக்கு அருளக்கூடிய ஸ்தலங்கள். அதனால் வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவித்து அந்த முக்தி ஸ்தானத்தில் வரவங்களுக்கு தான் இந்த பாக்கியத்தை கிடைக்கும். ஸோ அப்படி முக்தி தரும் திருத்தலங்களில் திருக்கச்சூரும் ஒன்று. இதுதான் உண்மை. நானாக பேசலை. சுந்தரர் பேச வைக்கிறாரு, நம்ம இந்திரன் பேச வைக்கிறார். ஏன்னா 2 பேரும் சிவபெருமான் பார்வதி தாயாரனுடைய பேரானந்தத்தை அனுபவித்தவர்கள். புரியுதா? ஸோ அதனால் அவங்க பேசுகிறாங்க, அடியேன் பேசலை. சிவாய நம சிவாய நம. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் பெருக வையகம் நற்றுணையாவது நமச்சிவாயமே. உங்கள் டிகேஎஸ் 4/12/2025 திருக்கச்சூர் ஸ்ரீ கச்சபேஸ்வரர் திருக்கோயிலிலிருந்து இன்றைய நிறைஞ்ச பௌர்ணமி, கார்த்திகை பௌர்ணமி. ஸோ திருவண்ணாமலையே குலுங்கும். ஸோ அப்படி நேற்று திருவண்ணாமலை அம்மையப்பனே இங்கே வந்து நம்ம மகாதீபத்தை ஏற்றுற நிகழ்வுகளோட ஆசி வழங்கி அப்புறமா தான் திருவண்ணாமலையிலே தீபம் ஏற்றிருக்காங்க. ஸோ எல்லோருடைய மனசுலேயும் அது மாதிரி ஒரு உணர்வை நேற்றைய தினம் மலை உச்சியில், மருந்தீஸ்வரர் மலை உச்சியிலே கிடைக்கப்பட்டது. அனைத்து சிவனடியார்களும் அதான் சொன்னாங்க, எந்த வருஷமும் இல்லாத ஒரு மகிழ்ச்சி தாண்டவம் இந்த வருஷம். அவ்வளவு சிவனடியார்கள் வந்து மலை உச்சியில் வந்து தீபம் ஏற்றிருக்காங்க. 2025. சிவாய நம சிவாய நம சிவாய நம.